வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், குணமாக்குங்கள் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஆனால் ஏன் வியாதிக்காக ஜெபம் பண்ணுறாங்க? ஓகே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடே எழுப்புங்கள், பிசாசை துரத்துங்கள். அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல கூட குஷ்டரோகிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், மரித்தோருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. முக்கியமான கேள்வி அருமையானவர்களே, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த வார்த்தைக்கு தேவனுடைய ஜனங்கள் கீழ்ப்படிய முடியவில்லை என்றால், தங்களுடைய நாவிலே இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து நாலேஜ் இல்லை. நாலேஜ் தான் பிரச்சனை. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிடுங்க, புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிடுங்க. எந்த வியாதியஸ்தருக்காக எலியாவோ எலிசாவோ அல்லது நம்ம இயேசு கிறிஸ்துவோ பேதுருவோ பவுலோ அங்கே வந்து ஜெபிக்கவே இல்லையே, பேச தான் செய்கிறாங்க. இல்லை, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, ரைட், இறையாதே அமைதலாக இரு, உன் கையை நீட்டு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. ஏன் இதை போதகர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை? எத்தனை வசனம் இருக்குங்க. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், மலையை பார்த்து பேசுங்கள், விட்டுவிடு என்று சொல்லுங்கள். அப்புறம் என்னெல்லாம் சொல்லியிருக்கு இதை குறித்து? அங்கே ஏசாயா 42:22 தேவன் சொல்லுகிறார் பாருங்கள், இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள், ஏனென்றால் விட்டுவிடு என்று சொல்ல மாட்டார்கள், அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக முக்கியமான இந்த நிஜத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தானே சொன்னார், அத்தி மரத்தை பார்த்து பேசினார், பட்டு போயிற்று. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன செய்யலாம், எவனாயிலும் ரட்சிக்கப்பட்ட எவனாயிலும் எந்த குப்பான் சுப்பானாலும் சரி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கல, இட்ஸ் மோர் தென் எனஃப். மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா போதும். பால், நான் ஒரு முறை பாம்பேயில் பாரு, ஒரு அம்மாவுக்கு இங்கே ஒரு கட்டி பேசுகிறேன், இயேசு நாமத்தில் கட்டியை மறைந்து போ என்று பேசுகிற உடனே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் எழுந்து பார்த்தா கட்டி இல்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லி சொல்லி எந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைத்தாரோ, நீங்களும் அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேசுங்க, பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. மலை போல் இருக்கிற கடன் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. 1 கோடி ரூபா கடன், 12 வருஷம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைகிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பால். 30 நாளில், அந்த அம்மா பேர் ரெபேக்கா சிஸ்டர், 30 நாளில் உங்கள் கடன் அடைஞ்சு போகும் என்று சொன்னேன். 15 நாள்லேயே அடைஞ்சு போச்சு. இதை விட வேறு என்னங்க வேணும்? உங்களுடைய நாவிலே தந்திருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அதிகாரத்தையும் வல்லமையை குறித்து இயேசுவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு அறிவு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.